பிரைஸ் லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 24 verse 5 and 6, 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வைக்க விரும்புகிறேன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, 2 தூதர்கள் அவரை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததை அங்கே தேடி வந்து ஆசையாய் வந்து கந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஸ்திரீகளுக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தூதர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை ஒரு அடக்கத்திலேயோ ஒரு கல்லறையிலேயோ ஒரு கல்லுக்குள்ளேயோ இயேசுவை புரட்டி வைக்கவே முடியாது. மரித்து போன கல்லுக்குள்ள மறைக்கப்பட்ட அந்த லாசருவையே, மறைந்திருந்த லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து காண்பித்தவர் இயேசு. தன்னை மறைத்து வைக்க முடியுமா? பிதாவாகிய தேவன் விடுவாரா? யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமான காரியம். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். தான் பெரிய மிராக்கள். பயங்கர அதிர்ச்சி ரோம அரசாங்கத்துக்கு. மிகுந்த அதிர்ச்சி. வாரினால் அடித்தவனுக்கெல்லாம் நடுங்கி போயிருப்பான். ஆணி அடித்து கையில் ஆணி அடித்தவன்லாம் ஆச்சரியப்பட்டு போயிருப்பான். ஆலோசனை சங்கத்தார் அரண்டு போயிருப்பார்கள். பரிசேயரும் சதிசெயரும் வேதப்பாரர்களும் உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொன்ன சதிசெயர் அப்படியே தலை குனிஞ்சிருப்பான். உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்ன பரிசேயர் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். வேதப்பார்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னவர்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் நடுங்கி போயிருப்பார்கள். எப்படிப்பட்ட அற்புதர் அவர்! உயிரோடு எழுந்துட்டார். இதை மறைக்கிறதற்கு வேற அநேக திட்டங்கள், பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து இதை செய்தி அப்படியே மறைத்து வைக்க பார்த்தார்கள். எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, இயேசு உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை விவரிக்க முடியாத வல்லமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை நீ பார்க்க போகிறாய். மரித்து போன உன் ஜப குறிப்புகள் உயிரடையட்டுமே. உலர்ந்து போன உன்னுடைய ஜப வாழ்க்கை உயிரடையட்டுமே. மரித்து போன வேத தியானம் உயிரடையட்டுமே. மரித்து போன சபை கூடுதல் உயிரடையட்டுமே. பேசி கொண்டிருக்கும் பொழுது செத்த உறுப்புகளை கர்த்தர் உயிரடைய பண்ணுகிறார். மரித்தது உயிரோடு எழும்பட்டுமே ஏசப்பா. உலர்ந்தது உயிரடையட்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒருவராலும் விவரிக்க முடியாது. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். எந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில மரித்து போய்விட்டது, இனிமேல்லாம் இதை பார்ப்பதற்கு, இந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். உங்கள் கண்கள் அந்த அற்புதத்தை காணும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். பிறந்தநாள் திருநாள் காணொளி தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பேசி கொண்டிருக்கும் பொழுது செத்த உறுப்புகள் உயிரடைகிறது, உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தினாலே receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.